ஹாய் சதீஷ். ஹாய் சார். ஓகே, நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியர் பிளேஸாக இருக்கீங்க. ஹவ் யூ ஃபீல்? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து இப்போ ஐடிக்குள்ளே வந்திருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன ஃபீல்டில் போகிறோம்னு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான வேலையை மட்டும் தான் நம்ம செய்யணும். இப்போ நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே போயிருக்கீங்க, ஃபேமிலியில் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? எங்கள் ஃபேமிலிக்கு இன்னும் தெரியாது. ஐயோ, நான் இன்னும் சொல்லலை. எங்கள் ஃபேமிலிக்கு எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வேலைக்கு போகிறனாலும் பரவாயில்ல, நீ வேலை தேடு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஷாக் கொடுக்கறதுக்காக என் பையன் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் எம்என்சி கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகிருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக, அதுக்காக ப்ரூஃபோடு சொல்கிறதுக்காக அங்கே போயிட்டு நான் என்னுடைய ஐடி கம்பெனியில் போயிட்டு அந்த பில்டிங் மாதிரி நின்று செல்ஃபி எடுத்து நான் அனுப்பி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ வந்து கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ பிஏ இங்கிலீஷ்லேருந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியுமா, ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் ஆர்ட்ஸ் இருக்கிறவங்க ஏங்க நம்ம வந்து நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியாது, இல்லை ஐடிக்குள்ளே போக முடியாதுங்க? கண்டிப்பாக போக முடியுங்க. ஸோ 2020 பாஸ் அவுட்டுங்க பிஏ இங்கிலீஷுங்க நம்மளோட சதீஷ் ஃப்ரம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து சூப்பராக வந்து பிளேஸ் ஆகிருக்காருங்க. வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சிருக்கேன். நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் InfoTechங்க. ஸோ சதீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகவே அவன்கிட்ட ஒரு டெடிகேஷன், ஒரு பவர் இருக்கும். சதீஷை பார்க்கும் போதே ஒரு பவர் இருக்குங்க, ஒரு எனர்ஜி இருக்குங்க. அவன்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்ம பார்க்க முடியுங்க. அதே மாதிரி தான் அந்த கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை எல்லாமே வந்து அந்த ஹெச்ஆரும் பார்த்துருக்காங்க, அந்த கம்பெனிக்காரங்களும் பார்த்துருக்காங்க. அதனால தான் ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு ஆர்ட்ஸ், அதுவும் பிஏ இங்கிலீஷ் படித்தவங்க எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் மனசார வாழ்த்துறேங்க. ஸோ விடாமுயற்சி என்னும் நூலை எவ்வளவு பிடிக்கிறியோ அந்த அளவு பட்டம் வெற்றி என்னும் பட்டத்தை நீ பறக்க விட முடியும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி சதீஷ், நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளன் தம்பி. ஏன்னா பிஏ இங்கிலீஷில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஐடி கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயங்க. ஆனால் நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிருக்கீங்க தம்பி. மனசார சொல்கிறேன், வாழ்த்துக்கள். நானும் இந்த கம்பெனியோட வாழ்த்துக்கிறேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி காலேஜில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஜாபுக்கு தான் போயிட்டு இருந்தேன், சின்ன சேலரிக்கான ஜாபுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 6 மந்த்து மேலே எதுலேயுமே ஒர்க் பண்ணதில்லை, ஏன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதில் எனக்கு. ஸோ அது ஒரு இன்டர்நேஷ்னல் எம்என்சி கம்பெனியாக நான் செலக்ட் ஆனேன். இப்போ நான் வந்து வேலைக்கு போக போகிறேன். ஏதோ ஒரு கிடைக்கிற அந்த சேல்ஸு லென்ஸ் கார்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா பேடிஎம், நிறைய சேல்ஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அசெஞ்சரில் நான் வந்து பிபிஓவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து சின்ன வேலையை நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன்.